Hello students, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேமிங் கோட் கேட் ப்ராப்ளம்ஸ் அதில் கேட் 2021 ஹேமிங் கோட் ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின்ஸ் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் assume that a 12-bit Hamming code word consisting of 8-bit data and 4-bit check bits is given below. ஸோ இது அவங்க கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து டேட்டாவும் செக் பிட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம parity பிட்ஸ்ன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, P1 P2 P4 அப்படின்னு சொல்லி பவர்ஸ் ஆஃப் 2ல் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதை தான் வந்து அவங்க செக் பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. where the data bits and the check bits are given in the following tables. இதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. செக் பிட்ஸ்னால் இது வந்து parity bits, இது parity bits, அதே மாதிரி இது வந்து டேட்டா. ஓகேவா? ஸோ இது parity bitsனால தான் பவர்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது. 2 power 0 to P1 P2ன்னு நம்ம பார்த்துருப்போம் யூஸ்வலாக வீடியோஸில். P1 P2 P4 P8. ஸோ பவர்ஸ் ஆஃப் 2ல் இருக்கிறது தான் parity bits. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டா பிட்ஸில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒய்யோட வேல்யூ parity பிட்ஸில் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம எப்பயுமே 7-bit ஹேமிங் கோடு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வந்து இது 12-bit டேட்டான்னு சொல்லி 12-bit டேட்டா ஏன் அப்படி 12-bit கோடு 12-bit கோடு ஏன் அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 8-bit டேட்டா 9 10 11 12. ஸோ parity bits 4 இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து 12-bit கோடு. ஸோ 12-bit கோடு இங்கே எப்படி எழுதுவோம்? ஸோ இது C1ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம P1, இது P2, அதே மாதிரி இது P4, இது P8. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், நான் என்ன எழுதினேன், இதை D1ன்னு எழுதியிருப்பேன், அடுத்தது வந்து D2ன்னு எழுதியிருப்பேன். ஸோ அதே தான் இங்கே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம யூஸ்வலாக இந்த கான்செப்ட் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து வேரியபிள் நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றபடி கான்செப்ட் சேம் தான். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். அதாவது C1 செக் பிட்டோட வேல்யூ 0, செக் பிட் 2ஓட வேல்யூ 1, D1ஓட வேல்யூ 1, அதே மாதிரி செக் பிட் 4 வரும், அடுத்தது D2ன்னு இருக்கும். ஸோ D2ங்கிற போது டேட்டா 2ஓட வேல்யூ டேட்டா 3 டேட்டா 4, அடுத்தது செக் பிட் 4 வந்துருச்சு, 5 6 7 8. ஸோ அடுத்தது 8 வந்து parity பிட்டாக இருக்கணும் Y. ஸோ இப்போ வந்து Y அதே மாதிரி டேட்டா 5ஓட வேல்யூ X, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டேட்டா 6 டேட்டா 7 டேட்டா 8. ஸோ கொடுத்துருக்கதை நம்ம எழுதியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து பவர்ஸ் ஆஃப் 2ல் நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது ஃபஸ்ட் ஒன் வந்து செக் 1 பிட் ஸ்கிப் 1 பிட் அப்படி தான் நம்ம வரிசையாக வருவோம். இப்போ வந்து C1 இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்து இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ P1 ஐடென்டிஃபை ஃபஸ்ட்டு parity பிட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு பிட்டை எடுப்போம், செகண்ட் பிட்டை ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ C1 எடுத்திருக்கேன், அடுத்தது D1 எடுத்திருக்கேன், அடுத்தது D2 எடுத்திருக்கேன், அடுத்தது D4 எடுத்திருக்கேன், அடுத்தது D5 எடுத்திருக்கேன், அடுத்தது D7 எடுத்திருக்கேன். ஏன் இப்படி எடுத்திருக்கேன், எனக்கு வந்து இங்கே வந்து எக்ஸும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அல்லது ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க முடியும், பேஸ்ட் ஆன் parity பிட்டு நான் parity பிட்டை வந்து எழுதும் போது தான் வந்து இன்னொரு டேட்டாவோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு parity பிட் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கொடுத்துருக்கதை வந்து இது எழுதிட்டேன். ஸோ இங்கே எனக்கு எக்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து நான் கொடுத்துருக்கதெல்லாம் எழுதியாச்சு. P1 கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லி எக்ஸுங்கிற இடத்த நான் இங்கே எழுதியாச்சு.
ஸோ இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரணும், எய்தர் 1 வரணும் இல்லைனா 0 வரணும். எப்பயுமே வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஈவன் பேரிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எரர் இல்லைன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ஈவன் பேரிட்டி வந்தால் அதுதான் அங்கே ஆன்சர். ஸோ எது போட்டால் நமக்கு ஈவன் பேரிட்டி வரும், 0 போட்டால் ஈவன் பேரிட்டி வருமா இல்லை 1 போட்டால் ஈவன் பேரிட்டி வருமா? நமக்கு வந்து இங்கே 1 ஏற்கனவே ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 0 போட்டால் தான் நமக்கு வந்து ஈவன் பேரிட்டி வரும். ஸோ அதனால நமக்கு வந்து x = 0 போட்டால் நமக்கு வந்து ஈவன் பேரிட்டி வரும். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம என்ன போட்டுட்டோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம 0 இங்கே போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து P2 எடுத்து பார்த்தா என்ன வரும். இப்போ சப்போஸ் நான் P2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், C2 D1 அடுத்தது D3 D4 D3 D4 அடுத்தது D6 D7 அப்படி வரும். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இங்கே C8ங்கிற வேல்யூ வந்திருக்கா, வரல. ஸோ எனக்கு இப்போ C8 கண்டுபிடிக்கணும், பேரிட்டி 8th பிட் கண்டுபிடிக்கணும். ஸோ பேரிட்டி பிட் 8 கண்டுபிடிக்கணும். ஸோ பேரிட்டி பிட் 8 கண்டுபிடிக்கணுன்னா என்ன ப்ரொசீஜர், இப்போ பேரிட்டி பிட் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு பேரிட்டி பிட் 2 நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்கிப் 2 பிட்ஸ் அப்படி பண்ணும். பேரிட்டி பிட் 4 கண்டுபிடிக்கிறதுக்கு பேரிட்டி பிட் 4லேருந்து ஃபஸ்ட்டு 4 பிட்ஸ் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் 4 பிட்ஸ் ஸ்கிப் பண்ணணும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது பேரிட்டி பிட் 8. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு 8 பிட்ஸை எடுத்துக்கலாமா. ஸோ C8 எழுதியிருக்கேன், D5 எழுதியிருக்கேன், D6 D7 D8. இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து 8 பிட்ஸ் இருந்தால் நான் 8 பிட்ஸ் எழுதுவேன். எனக்கு இங்கே இருக்கிறதே வந்து 5 பிட்ஸ் தான், அதான் வெறும் 5 பிட்ஸ் எழுதியிருக்கேன். எழுதிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எனக்கு கான்செப்ட் ஒன்று தான், எனக்கு ஈவன் பேரிட்டி வரணும். ஸோ எப்போ எனக்கு ஈவன் பேரிட்டி வரும், எனக்கு y வந்து 0 போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து ஈவன் பேரிட்டி வரும். ஸோ அதனால் இங்கே y = 0 போட்டால் எனக்கு ஈவன் பேரிட்டி வந்துருச்சு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து x = 0 y = 0 அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஹேமிங் டிஸ்டன்ஸில் வந்து அண்ட் எரர் கரெக்டிங் கோட், இதுவும் ஒரு கேட் 2007 கொஸ்டின் தான். எரர் கரெக்டிங் கோட் ஹேஸ் தி ஃபாலோயிங் கோட் வேர்ட்ஸ். ஸோ எனக்கு 8 பிட் கோட்ஸ் இருக்குது எல்லாமே. வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எரர்ஸ் தட் கேன் பி கரெக்டட். ஸோ கரெக்டட்னு மட்டும் கேட்டிருக்காங்க நம்ம. ஆனாலும் இதில் டிடெக்டட்னா என்ன பண்ணணும், கரெக்டட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கோட் வேர்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது ஹேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்றுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் ஹேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது எது மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸாக வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் எது வருதோ அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து எரர்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுறது, எரர்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த 2 கோட் வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கோட் வேர்ட்ஸ் எடுத்தால் எனக்கு வந்து இங்கே வந்து 1 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 4. ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்திருக்கேன். ஸோ எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 டைம்ஸ் 1 வந்திருக்கு. ஸோ எனக்கு ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கும் வந்து எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் 4. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் எனக்கு வந்து 1 வந்து டிஃப்ரெண்ட் ஹேமிங் 1 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 4. அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நான் கம்பேர் பண்ணேன். ஸோ எனக்கு இங்கேயும் வந்து 4 ஒன்ஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 4. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகெயின் எனக்கு 4 ஒன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 4. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எவ்வளோ ஒன்ஸ் வருது, ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 8. ஏன்னா எனக்கு 8 ஒன்ஸ் வருது. ஸோ எனக்கு இங்கே மேக்ஸிமமாக வருது அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துக்கக்கூடாது. எனக்கு மினிமம் வேல்யூ எனக்கு எது வந்தது, மினிமம் வேல்யூ எனக்கு வந்தது வந்து 4 தான். ஸோ அப்படின்னு சொன்னனால நான் 4 தான் எடுத்துக்கணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லா காம்பினேஷன்ஸையும் நான் பார்க்கணும். அப்போ தான் எனக்கு எது மினிமம் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து அகெயின் வந்து எனக்கு வந்து 8 வருது. ஸோ இதையும் தேர்டையும் 4th வேல்யூயும் கோட் வேர்டையும் பார்க்கும்போது
ஸோ அகெயின் எனக்கு வந்து 8 வருது. ஸோ அப்புறம் வந்து 4th 5th வேல்யூ பார்க்கும்போது எனக்கு ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு 4 வருது. சரியா? ஸோ இப்போ வந்து எரர் கரெக்ட் பண்ணுறது. இப்போ என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எரர் கரெக்ட் எவ்வளோ பிட் எரர் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எரர் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து dmin ஈக்குவல் டு 2t + 1. இங்கே டீக்கு பதிலாக ஏதாவது வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இந்த t என்னன்னு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி கரெக்டட். நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி கரெக்டட். சரியா? ஸோ அதுதான் வந்து இங்கே t. ஸோ இப்போ இங்கே 2t + 1 dminனா மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஸோ மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னது 4 ஈக்குவல் டு 2t + 1. ஸோ 2t ஈக்குவல் டு 3. dmin ஈக்குவல் டு 3/2. 3/2னா எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 1.5 வரும். சரியா? 1.5 வரும். 1.5 வந்தால் எனக்கு வந்து ஃப்ளோர் வேல்யூ எடுக்கணும். நான் ஃப்ளோர் வேல்யூனா என்ன இருக்கணும், 0.5 நான் ஒமிட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 1ன்னு வரும். t represents the number of bits that can be corrected. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிடெக்ட் பண்ணுறது. ஸோ எரர் டிடெக்ஷனுக்கும் நம்ம dmin தான் எடுக்கணும். ஸோ மினிமம் வந்து 4 - 1 = 3. சரியா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். An error correcting code has the following code words 0000 01011 101 01 111 10. So let the minimum Hamming distance be p and the maximum number of erroneous bits that can be corrected be q. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி கியூ என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, நம்பர் ஆஃப் எரர்ஸ் தட் கேன் பி கரெக்டட். அப்போ கியூவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஹேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சா ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 3. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் அண்ட் தேர்டு கண்டுபிடிச்சா அகெயின் நமக்கு வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்த் இது கண்டுபிடிக்கும் போதுக்கு நமக்கு வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 4. சரியா? ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், அப்போ இந்த ரெண்டையும் பார்க்கணும் அடுத்தது. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்க்கும்போது அகெயின் நமக்கு வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன வருது 4 வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா அகெயின் நமக்கு வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 4 வருது. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி லாஸ்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 3. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னால் மினிமம் 4ம் வந்தது 3யும் வந்தது. பட் நமக்கு கொஸ்டின் என்ன, எப்போயுமே நம்ம எடுக்கும் போது மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ பியோட வேல்யூ வந்து நமக்கு 3. ஏன்னா கொஸ்டினில் மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் பின்னு கொடுத்துருக்கு. ஸோ பியோட வேல்யூ நமக்கு 3. இப்போ எப்படி கியூவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு, அதாவது எரர் கரெக்ட் பண்ணால் என்ன வரும் வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ 3 = 2t + 1 2 = 2t t = 1. சரியா? ஸோ இதுதான் கியூவோட வேல்யூ நமக்கு 1. ஸோ பியோட வேல்யூ 3, கியூவோட வேல்யூ 1. இதுவும் நமக்கு ஒரு கேட் கொஸ்டின் தான். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹேமிங் கோட் கேட் 2021 கொஸ்டினும் அப்புறம் கேட் 2007 கொஸ்டின்ஸ் ஹேமிங் டிஸ்டன்ஸில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டேட்டா லிங்க் லேயரில் ஃப்ளோ கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், அதாவது ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.